அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான டிஷ் பண்ண போகிறோம். என்னென்னா வந்துட்டு மட்டன் ரோஸ்ட். ரோஸ்ட்டுன்னு சொல்லும்போதே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஏன்னா வந்து நல்லா வறுக்க போகிறோம். ஸோ அது வந்து மட்டனில் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஈஸ்டர் விஷஸ். ஈஸ்டர் வந்ததுனால எல்லாம் ஹாலிடேயில் இருப்பீங்க. நல்லா சமையல் பண்ணி நல்லா சாப்பிட்லாம். ஸோ நானும் வந்துட்டு மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம் நம்ம. யூஸ்வலாக வந்து நல்லா ஆனியன்ஸ் நல்லா கட் பண்ணி அதில் பண்ணலாம் நம்ம. ஆனால் நான் இந்த ரெசிபி எப்பவுமே பண்ணும்போது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் போடுவேன். என்னென்னா வந்துட்டு நல்ல ஃப்ரைடு ஆனியன்ஸ். இதை போட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஈஸியாக உங்களுக்கு கடையில் கிடைக்கும், கிறிஸ்பி ஆனியன்ஸ்னே. ஸோ உங்களுக்கு கிடச்சதுன்னா வந்து நீங்கள் இது மாதிரி வாங்கி போடலாம். நல்லா ஆனியனை வந்து நல்லா ஏற்கனவே கொஞ்சம் வறுத்து வச்சுருப்பாங்க. அது கிடைக்கலனா வந்துட்டு நீங்கள் ஆனியன் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இது நான் வந்து மிக்சியில் லேசாக ஓட்டி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். எல்லாமே வந்து நல்லா பேஸ்ட்டாக போட்டணும். ரோஸ்ட்டாக இருக்கும்போது எதுவுமே முழுசாக வரக்கூடாது. அதனால் வெங்காயத்தை நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இதை அரைச்சிக்க போகிறேன். அது கூட வந்து பூண்டு பல் எடுத்திருக்கேன் ஒரு 5-6. அதையும் வந்து நான் அரைச்சிக்க போகிறேன். ஒரு இஞ்சி தூண்டு இந்த சைஸை அதையும் வந்து அரைச்சிக்க போகிறேன். அது கூட வந்து பொடி வகைகள் ஏன்னா வந்து நல்லா மிளகாத்தூள் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், தனியாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், கூட மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, உப்பு நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, கரம் மசாலா தூள் நல்லா ஒரு 3/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஏன்னா இது மெயினாக டேஸ்ட் கொடுக்கும். நல்லா எல்லா மசாலாவும் இதில் கலந்துருக்கனால இது வந்து ரோஸ்ட்டுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கனால இது கொஞ்சமாக போடாமல் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. கூட வந்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கலர் போட போகிறோம். ரோஸ்ட் போடும்போது நல்லாயிருக்கும். அதனால் ரோஸ்ட்டுக்கு வந்து இந்த ஃபுட் கலரிங் வந்து எடுத்துக்கோங்க. பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் மிளகாத்தூளே வந்துட்டு உங்களுக்கு கலர் கொடுக்கக்கூடிய மிளகாத்தூள் அதுனா இந்த மாதிரி தேஹி மிர்ச்சி இல்லைனா காஷ்மீரி சில்லி அது மாதிரி எதாவது எடுத்துக்கலாம் நீங்கள். இது கூட வந்து எண்ணெய் வேணும். ஸோ ஒரு 5-6 ஸ்பூன் நல்லா எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் போடும் போதே நம்ம வந்து மேரினேட் பண்ண போகிறோம். அப்புறம் ரோஸ்ட் பண்ணும்போது மிச்சத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மேரினேட்னாவே முக்கியமாக எல்லா ஏஜென்ட்டும் வந்து நல்லா பைண்ட் ஆகணும். அதனால் நமக்கு வந்து தயிர் வேணும். நல்ல ஒரு கட்டி தயிர் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வேணும். ரெடி பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் அரைச்சாச்சு. ஸோ ஆனியன் அரைச்சிட்டேன், தக்காளி அப்புறம் தயிர் இருக்குது, இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பொடிங்கள்லாம் போட்டுக்கலாம். அது கூட வந்துட்டு கலர் சொன்னால அதையும் கொஞ்சம் போட்டு, இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது, வெங்காய பேஸ்ட், தக்காளி பேஸ்ட். இது வந்து என்னென்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் பண்ணலாம். நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணுன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து ஈஸியாக ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒன்றா மேரினேட் பண்ணி அப்படி ஒன்றா வேக வச்சு எடுத்து அப்புறம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியே ஊற்றலை. இது தயிரில் தண்ணி இருக்குது, தக்காளியில் தண்ணி இருக்குது. ஸோ அதெல்லாமே இப்போதைக்கு நமக்கு போதும். இதை வச்சு நம்ம வந்து மேரினேட் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் நல்லா நீங்கள் வந்து ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 2 hours கூட நீங்கள் நல்லா ஊற வைக்கலாம். அதை இல்லைன்னா நீங்கள் உடனேவும் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி உடனே தான் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மேரினேட்டோட வந்து நம்ம கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இப்போ ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஊற்றிக்கலாம். ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போயே ஒரு ரோஸ்ட் கலர் வந்துடுச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுக்க போகிறோம். மட்டன் வேகிறது ரொம்ப முக்கியம் எப்பவுமே. அதனால் ஒரு நல்லா 7-8 விசில் கொடுத்தா நல்லா வெந்துடும். ஸோ நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இதை ரெடி பண்ணுறது பார்ப்போம். நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன், அது கூட வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா பேனில் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு குக்கர் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் இப்போ ஊற்றுறேன் நான். இதில் நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் லேசாக ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் இதில் வந்து இந்த மசாலா மட்டன் எல்லாமே பச்சையாக இருக்கனால நல்லா இதை கொஞ்சம் வதக்கிட்டால் நல்லாயிருக்கும். அது வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மசாலாவெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மட்டனை லேசாக கொஞ்சம் வதக்கலாம். பட் பார்க்கணும், இந்த டைமில் நமக்கு வந்து எல்லாமே ட்ரையாக இருக்கனால வந்து ஈஸியாக வந்து அப்படியே ஒட்டிக்கும். அதனால் வந்துட்டு பக்கத்துலேயே இருந்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 2 minutes நம்ம இதை வதக்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நான் சுடு தண்ணி போட்டால் ஈஸியாக நம்ம வந்து வேக வச்சிடலாம். நான் அதான் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு மட்டன் முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நிறைய தண்ணி தான் நமக்கு அப்புறமா சுண்டுறது ரொம்ப கஷ்டம்.
அதே சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிடும், வேகாது அதுக்குள்ளே. அதனால் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ நான் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடப்படும். ஸோ எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு, உப்பு காரம் எல்லாம் நம்ம போட்டாச்சு. நல்லா மட்டன் வேகட்டும். வெந்தனம் தண்ணி நல்லா சுண்டிருக்கும். அப்புறம் நம்ம பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், ஆற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ நல்லா இப்போ வெந்திருக்கும். இதை கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். இதை நம்ம கடாயில் போட்டு நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணால் தான் நல்லா நம்ம ரோஸ்ட் வந்து ரெடி ஆகும். ரெடி பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கடாய் காஞ்ச அப்புறமா ரிமைனிங் ஆயில் போட்டுடலாம். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆயில் வேணும். அதுவே நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகி ஒன்றா சேர்ந்து மட்டனோட வரும். ஸோ ஆயில் போட்டுட்டு இந்த கிரேவி அதில் ஊற்றிட்டு நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. இப்போது ஏன்னா வந்து நம்ம கிரேவி நல்லா சுண்டணும். இதை அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸ் அப்படி ஆகலாம். நல்லா ஹை டீயில் நல்லா சுண்டி எல்லாம் ஒன்றா ஊற்றி வரும். அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் நல்லா கலரி விடலாம். நம்ம இந்த டைமில் வந்து சீக்கிரமாக சுண்டுறதுக்கும் வெளியே தெரிக்காமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் நம்ம மூடி வச்சு பண்ணுறது பெட்டர். இது வந்து இதே உங்கள் குக்கரில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கம்மி வைக்க முடிஞ்சா, தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்க முடியாது, இன்னமும் நீங்கள் வைக்கலாம். பட் ஆனால் யூஸ்வலாக வந்து குக்கரில் வந்து தீஞ்சிரும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு நம்ம இப்படி சுண்ட வைக்கிறது தான் வந்து நமக்கு இது பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி நல்லா சுண்டிட்டு வருது. இந்த டைமில் தான் நம்ம நல்லா உருளைக்கிழங்கு எப்படி கடைசியில் நல்லா வறுப்போமோ அந்த மாதிரி நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்படியே. ஸோ அது பிடிக்கும். நல்லா கொஞ்சம் குத்தி அதிகமாக வச்சு குறைச்சி ஒரு 5 மினிட்ஸ் பண்ணணும். நல்லா சுண்டிடுவாங்க. இது வந்து என்ன பண்ணலான்னா வந்துட்டு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் நெய் கூட ஊற்றி கீ ரோஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க. இல்லைனா வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினா கூட நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஆலிவ் ஆயிலில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதில் விருப்பமோ நீங்கள் வந்து அதில் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்துட்டு வேக வச்சுட்டு மட்டனை தனியாக வேக வச்சுட்டு கூட வந்து நம்ம இந்த மாதிரி மசாலா கலந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி வந்து மட்டனோட மசாலா கொஞ்சம் ஒட்டுறது அவ்வளோ கஷ்டம். அதனால் வந்து நல்லா வேகும் போதே மசாலாவோடு சேர்ந்து வேகும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா மசாலா உள்ளே இறங்கும். அதனால் நீங்கள் இப்படி முடிஞ்சால் அப்படி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அதான் முதலே நம்ம ஆயில் ஊற்றிட்டோம். மட்டன் வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் வரும். அதனால் அதுக்கப்புறமா நம்ம ஆயில் ஊற்றக்கூடாது. வச்சே நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ரோஸ்ட் பண்ணால் நல்லா ரோஸ்ட் ஆகும். பார்க்கும்போது எனக்கு நல்லா சாப்பிடணும் போல இருக்குது. இப்போ நல்லா ஃப்ரையாக இருக்குது. இது வந்து ரைஸுக்கு நல்ல ஒரு செம்மையான டிஷ்ஷாக இருக்கும், சைட் டிஷ்ஷு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு சப்பாத்தியில் கூட இந்த மாதிரி நம்ம ராப் பண்ணிக்கலாம். இதே நான் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக வறுக்கிறனால தொக்கு இன்னும் நல்லா தூளாகிடும். அந்தளவுக்கு நம்ம இதை இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்ருக்கோம். இதே நம்ம கிரேவியாக எடுக்கிறதா இருந்தால் முன்னாடியே எடுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது எடுப்போம். ஆனால் ரோஸ்ட் வந்து நல்லா இந்த கிரேவி ஃபுல்லாக தூளாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ரோஸ்ட் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எப்பவுமே இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி அகலமான தவாலை இது நல்லா விரிச்சு விட்டு எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு டேஸ்டியான ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதே மசாலா வந்து நம்ம ப்ரான்ஸோட போட்டு நல்லா ஒரு ப்ரான்ஸ் ரோஸ்ட்டும் பண்ணலாம். நம்ம அப்போ வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். ப்ரான்ஸ் வந்து ரொம்ப டக்குன்னு வெந்துடும். மட்டன் வந்து எப்பவுமே வேக டைம் ஆகுனால மட்டன் மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். ஸோ உங்களுக்கும் இதை பார்த்த உடனே சாப்பிடும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய சூடான சுவையான மட்டன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இங்கே என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வந்து சீக்கிரமாக இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு வீக்கெண்டுமே நல்ல ஒரு சண்டேல பண்ணால் அந்த சண்டே வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக தான் இருக்கும். கெஸ்ட் வரும்போது நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம். சீக்கிரமாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.